ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணேஷ், சண்முகணேஷ், சராசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனந்தனும் ஏறுமுகம். நான் அரிமான் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி விசாகம், அதாவது முருகப்பெருமான் அவதரித்த திருநாளை எப்படி நாம கொண்டாட போறோம், ஒரு 6 நாட்கள் விரதம் இருந்து எப்படி முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்ய போறோம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதோட வைகாசி விசாகத்தன்று ஒரு சிறப்பான ஒரு பூஜை முறை பற்றி நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சென்ற வருடம் அதை செய்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கோம். அதனுடைய வரிசையில் ஒரு சிலர் மறந்துருப்பீங்க, ஒரு சிலர் இப்போ தான் புதுசாக பார்ப்பீங்க. அதனால இந்த வைகாசி விசாகத்தன்று இந்த பூஜை முறையை எடுத்து செய்யுங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு காரணங்களால் உங்களுடைய வேண்டுதலுக்கெல்லாம் தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னா இந்த பூஜை முறையை ரொம்ப நம்பிக்கையோட நம்ம திருத்தணி முருகப்பெருமான மனசில் வச்சு, தணிகை வேலனை மனசில் வச்சு நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்ததன் மூலிமா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட சேர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை அருள போறாருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம நேரம் கடத்தாம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். வைகாசி விசாகம் வருதுமா, நீங்க இன்னும் வீடியோ பதிவு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் இப்போ 21 நாட்கள் 11 நாட்கள் விரதம், 6 நாட்கள் விரதம் அப்படின்னு முருகப்பெருமானுக்காக வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுக்கான ஒரு வழிமுறையை அழகா எல்லாரும் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கோன்றதுனால எல்லாருமே அவளோட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் நம்மளால 21 நாட்கள் முடியல, 11 நாட்கள் முடியல அப்படின்னா ஒரு 6 நாட்களாவது விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா முருகனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா உண்டு. அதே சமயம் இந்த 6 நாட்கள் நம்மளால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா அந்த வைகாசி விசாகத்தன்று அந்த ஒரு நாள் விரதம் இருந்து கூட நீங்க முருகப்பெருமான மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுங்க. சரி, இப்போ நம்ம முதல்ல வைகாசி விசாகத்தோடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் என்னைக்கு வருது, எப்படி நம்ம அந்த விரத முறையை கடைபிடிக்கணுன்றதுல நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா? இப்போ பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்ததாக புராண வரலாறு சொல்லுது. அதாவது அசுரர்களை அழித்து தேவர்களை காக்குவதற்காக வேண்டி ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வந்துச்சு இல்லையா? அந்த 6 தீப்பொறிகளையும் யார் ஏந்தினாங்க? முதல்ல ஏந்தினது யாரு? அக்னி பகவானும் வாயு பகவானும். அதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் இப்போ கந்த புராணம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? கங்கை நீரில் விடப்பட்ட 6 தீப்பொறிகளானது சரவண பொய்யை போய் சென்றடையுது. சரவண பொய்கையிலிருந்து 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளா மாறுறாங்க. இந்த 6 குழந்தைகளும் எப்போது அம்பாள் ஒருங்கிணைத்தார்களோ அப்போ 6 முகத்துடன் முருகப்பெருமான் அவதரித்தார்கள். அந்த நேரம் அந்த ஒரு நொடியை தான் வைகாசி விசாகம், அதாவது பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து அந்த நேரத்துல அம்பாள் ஒருங்கிணைத்ததா வரலாறு சொல்லுதுங்க. அப்போ அந்த நேரத்தை தான் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளும் நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். முருகன் அவதரித்த அந்த திருநாள் என்று நாம விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா அவருடைய மனம் குளிர்ந்து நமக்கு அருள்பாலிப்பார் என்பது எல்லளவு நமக்கு சந்தேகம் வேண்டாம். சரியா? இப்போ நம்ம முருகனுடைய அவதரித்த திருநாள் எப்போ வரப்போகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுப்போமா? வருகின்ற 30/5/2026 சனிக்கிழமை அன்றுதான் வைகாசி விசாகம். அதாவது வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கெல்லாம் நமக்கு விசாக நட்சத்திரம் பிறந்துருது. அதோட மறுநாள் சனிக்கிழமை அன்று மதியானம் 2 மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்ற ஒரு சந்தேகம் வருது. ஆனா எந்த ஒரு நட்சத்திரமும் எந்த ஒரு விசேஷமே சூரியன் உதயமாகும் போது எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நாள்தான் கணக்கெடுப்பாங்க. அப்போ நமக்கு 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்றுதான் நமக்கு வைகாசி விசாகம். அதே சமயம் பௌர்ணமி திதியும் இருக்கணும், நமக்கு விசாக நட்சத்திரமும் இருக்கணும். அந்த நேரத்துல நம்ம முருகனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன். அந்த நேரம் நமக்கு எப்ப வருது அப்படின்னா, அதாவது பௌர்ணமி திதியானது சனிக்கிழமை மதியானம் 1 மணிக்கு தான் நமக்கு பிறக்குது. அப்போ நம்ம ரெண்டும், அதாவது பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் எப்போ எந்த நேரத்துல இருக்குன்னா சனிக்கிழமை மதியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் நமக்கு அந்த திதியும் இருக்கு, நட்சத்திரமும் இருக்கு. இந்த நேரத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோவில்ல இருக்கீங்க அப்படின்னா முருகனை முழு மனதோடு நீங்க தியானிச்சு மந்திரங்கள் படிங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க எவ்வளவோ பேர் வீட்டுல இருப்பீங்க. வீட்டுல இருந்தபடியே கூட நீங்க மத்தியான நேரத்துல கூட ஐயனிடம் அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல்லுங்க. முருகனோட மந்திரங்கள் படிங்க. அதே முக்கியமா நான் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. கண்டிப்பா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும். இப்ப நமக்கு திதி நட்சத்திரம்லாம் என்னைக்கு பிறகுது, என்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இப்ப 6 நாட்கள் நீங்க விரதம் இருக்கணும்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி, அதாவது நம்ம வேல்மாறல் பூஜை வச்சிருக்கோம்ல, அன்னையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 6 நாட்கள் நம்ம சனிக்கிழமையோட
சிறப்பாக விரதம் இருந்து நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ அதே சமயம் விரதம்னா எப்படிமா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அசைவத்தை தவிர்த்துட போகிறீங்க. அதே சமயம் ஏதாவது ஒரு வேளை உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் உணவை தவிர்த்துருங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. அதாவது யாரையும் புறம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் மனசில் வரக்கூடாது, கெட்ட எண்ணம் மனசில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தீய செயலுமே செய்யாமல் கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் மனசில் இடம் கொடுக்காம முருகனையே சதா நினைச்சு இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். அதை மட்டும் மனசுல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சாப்பிடாம இருந்தா மட்டும்தான் விரதம் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி நீங்க இருந்தா மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி நீங்க ஒரு 6 நாட்கள் முருகனையே சதா நினைச்சு காலை மாலை மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் செய்து வைகாசி விசாகத்தன்று, அதாவது நம்ம சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் கூட நீங்க முழுக்க விரதம் இருந்து மாலை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்க விரதம் இருந்து கூட உங்களோட வழிபாட்டு முறையை நீங்க முடிச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து விரதம் இருக்கிறது எப்படி, பூஜைக்கு உண்டான நேரம் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, பூஜை அன்னைக்கு, அதாவது நம்ம வைகாசி விசாகத்து அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு முருகப்பெருமானுக்குலாம் நல்ல மனம் குளிர அளவுக்கு, அது முருகப்பெருமானுடைய மனம் குளிரும் அளவுக்கு நிறைய பால் அபிஷேகம் செய்யுங்க. நம்ம வீட்டில் செய்தாலும் சரி, கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அன்னைக்கு முருகன் வந்து பாலாலேயே நிறைஞ்சு இருப்பாருன்னு சொல்லலாம். இன்னைக்கு முருகனுடைய முகத்தை நீங்க வேணா பாருங்க. நான் போன வருஷம் சொன்னது இன்னும் கூட என் ஞாபகத்தில் இருக்கு. நிறைய பேருடைய வீட்டில் முருகன் வந்து சிரிச்ச முகமாகவே இருந்தாருங்க அன்னைக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபோட்டோ இமேஜ் எல்லாருமே கூட அனுப்பிச்சிருந்தீங்க. அதனால அன்னைக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க. அதனால உங்களால முடிஞ்சு ஒரு பால் பாக்கெட் கோயிலுக்கு போறீங்கன்னா வாங்கி கொண்டு போய் கொடுங்க. பால் குடம் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அந்த வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா கலந்துட்டு ஐயனுக்கு வந்து நீங்க பால் குடம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். இது எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க வீட்டில் இருந்தபடியே சாமிக்கு வந்து பால் அபிஷேகம் செய்யுங்க. அது எல்லாத்தையும் விட முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒருத்தருக்கு முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை உணவு வந்து உங்க கையால ஒரு தயிர் சாதமாவது செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. அதுவே போதுமானது. முடியும்னா ஒரு 10 பேருக்கு கொடுங்க. முடியாத பட்சத்தில் ஒருத்தருக்காவது கொடுங்க. அதுலேயும் முக்கியமாக எல்லாரும் கொடுக்குறன்ற பேர் வழியில் கொண்டு போய் வாங்கி மற்ற அவங்களும் கொடுக்குறாங்கிறதுல வாங்கி வச்சுப்பாங்க. அதாவது ஆதரவற்று இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே கொடுக்கணுன்றது பேரில் சாப்பாடை கொடுத்து அவங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களா, அவங்கள சுற்றி சாப்பாடு பொட்டலமா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதுங்க. கொடுக்குறன்ற பேரில் எல்லாரும் ஒரே நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தா அது சாப்பாடு இல்லையா, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த வேலையை வச்சுருந்து அதுக்கப்புறம் கெட்டு தான் போகும், தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அதனால ஒரு பிஸ்கெட்டோ பிரெட்டோ அந்த மாதிரி சாப்பிட்றாங்களான்னு பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. இல்லை ஒரு அனாதை ஆசிரமம் போகிறீங்க, உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை அங்கே இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி செய்தாலே போதுமானது. சாப்பாடு தான் கொடுக்கணுன்ற பேரில் சாப்பாட்டையும் அன்றைக்கி பாழ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப அவசியமாக நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி பூஜை செய்யுங்க அப்படின்னு சொன்னல, அந்த பூஜை முறையை சொல்கிறேன் கேளுங்க. இந்த வழிபாட்டு முறை சரியாக நம்ம சென்ற வருடம் வந்து வைகாசி விசாகம் ஒரு 4 நான்கு முன்னாடி வந்து நான் அதை சொல்லியிருந்தேன். எப்படி இதை சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு அம்மா வந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு காலங்காலமாக இது யாரோ ஒருத்தவங்க மூலயமா சொல்லி அவங்க செய்து அவங்க பலன் அடைஞ்சதன் பிறகு என்ன தொடர்பு கொண்டு அவங்க பேசி இந்த பூஜை முறையை நீங்கள் எடுத்து சொல்லுமா, ஏன்னா நான் செய்து நான் பலன் பெற்றிருக்கேன், இன்னும் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பயன் பெறணும் அப்படின்னா நீங்கள் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம சென்ற வருடமும் வந்து நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நம்ம செய்து வரணும் இல்லையா, அந்த பூஜை முறையை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதாவது இந்த பூஜை முறை எப்படி செய்யணும் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு மனை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா வந்து முன்னாடி பூஜை அறையில் முன்னாடி, ஏன்னா கால் படக்கூடாது அதுக்காக சொல்கிறேன், அந்த இடத்த ஒரு ஸ்கொயராக வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ண இடத்துல மஞ்சள் போட்டு நல்லா தடவி வச்சிருங்க. உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அழகாக மஞ்சள் போட்டு தடவிட்டு கோலமாவில் நம்ம ஸ்டார் போட போகிறோம். இந்த கோலமாவு வந்து நம்ம கொஞ்சம் அரிசி மாவு கலந்து வைக்கிறது அதெல்லாம் எதுவும் இருக்க, வெறும் பச்சரிசி மாவில் ஸ்டார் போட போகிறோம். அதாவது இந்த ஸ்டார் ஆனது எப்படி இருக்கணும் அப்படின்னா 5 முக்கோணங்களை கொண்டது போல இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 5 எதை குறிக்குது அப்படின்னா, அதாவது 5ஆம் படையாக விளங்கக்கூடிய திருத்தணி எம்பெருமானுக்காக செய்ய வேண்டிய பூஜை தான் இது. சரியா? அதனால இந்த ஸ்டார் போல நீங்க வந்து அந்த அரிசி மாவுனை போட்டுட்டு அதற்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வேல் போல போட்டுட்டு அப்புறம் அந்த ஸ்டாரை சுற்றி அழகா ஓம் அப்படின்னு போட்டுட்டு அதற்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் விளக்கு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஏற்றி வைங்க. அப்படிலாம் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குனால நீங்கள் ஏற்றி வச்சாலே போதுமானது. சரியா? இதுதான் இந்த பூஜை முறைக்கான முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். இது நீங்கள் வந்து ஒரு மணப்பலையில் போட்டாலும் சரி, ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னு போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பூஜை அறையில் மேடையில் நீங்கள் போட்டாலும் சரி போதுமானது. சரி, படிக்கக்கூடிய மந்திரம் என்ன? இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமான மந்திரம். என்ன அப்படின்னா சஷ்டி கவசம் படிக்க போகிறோம். சஷ்டி கவசம் தானே எனக்கு தெரியுமா, படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. இந்த சஷ்டி கவசம் 5ஆம் படையாக விளங்கக்கூடிய திருத்தணி தலத்துக்குரிய சஷ்டி கவசம் படிக்க போறீங்க. எத்தனை முறை படிக்க போறீங்க அப்படின்னா 16 முறை படிக்கணும்.
சரியா? 16 முறை படிக்கணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமா தெளிவாக சொல்கிறேன். இந்த 5ஆம் படை தளத்துக்குரிய சஷ்டி கவசம் வந்து ஒரு சிலர் புத்தகம் வச்சுருப்பீங்க, அதன்படி படிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5ஆம் படை தளத்துக்குரிய சஷ்டி கவசம் என்னுடைய குரலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மறுநாள் நாளைக்கு வரா மாதிரி வீடியோ பதிவு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து வரிகள் வரா மாதிரி நான் ரெடி பண்ணி போட்டுறேன். அதை பயன்படுத்தி கூட நீங்களும் படிக்கலாம். இல்லை அந்த வீடியோ பதிவு ஓட நீங்களும் வந்து அழகாக அந்த பூஜை முறையை நம்ம செய்திடலாம் அப்படின்னு, சரிங்களா? அதனால் உங்ககிட்ட புத்தகம் இருக்குன்னா நீங்களே படிச்சிருக்கலாம். இதனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து இந்த 16 முறையும் வந்து ஒரே நேரத்தில் படிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஒரே நேரத்தில் படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம். ஏன்னா நம்ம 36 முறை சஷ்டி கவசமே படிச்சிருக்கோம். வெறும் 16 முறை தானே, தாராளமாக படிக்கலாம். தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள இந்த பூஜை முறையானது முடிச்சிடலாம். ஒவ்வொரு முறை சஷ்டி கவசம் படிக்கும் போதும் ஒரு அரளிப்பூ கையில் வச்சுக்கோங்க. எண்ணிக்கைக்காக சொல்கிறேன். ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஐயன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிடுங்க. சரி, என்னால் வந்து இந்த 16 முறை தொடர்ந்து பாராயணம் செய்ய முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை மத்தியானமே விசாக நட்சத்திரம் பிறக்கிறதுனால அன்று மாலையே நீங்கள் இந்த பூஜை முறை அதாவது இந்த ஸ்டார் போடுறது இதெல்லாம் முடிச்சிடுங்க. உங்களால் முடியும்னா ஒரு 5 முறையோ 6 முறையோ வந்து வெள்ளிக்கிழமை மாலையே நீங்கள் படிச்சிருங்க. சரியா? மறுநாள் காலையில் அபிஷேகங்கள்லாம் முடிச்சுட்டு அப்போ மீதி இருக்க கூட முழுசும் வந்து நீங்கள் பாராயணம் செய்து முடிச்சிருங்க. எது எப்படி இருந்தாலும் 16 முறை தானே, தாராளமாக முன்னாள் கொஞ்சம் படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் படிக்க போகிறீங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நான் சொன்ன போல் டைமில் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு திதியும் இருக்குது, நட்சத்திரமும் இருக்குது. அந்த நேரத்தில் இடைப்பட்ட கேப்பில் நீங்கள் பாராயணம் பண்ணிடுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசில் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. முழு நம்பிக்கையோட ஐயன் எனக்கு வந்து எத்தனையோ பூஜை முறைகள் நான் செய்துட்டேன், என்ன பண்ணாலுமே எனக்கு அந்த தீர்வு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குறை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்ற மாதிரி திருத்தணி மலையான கையில் பிடிச்சிருங்க. கெட்டியாக அழகாக அமர்ந்து 16 முறை இந்த சஷ்டி கவச பாராயணம் செய்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. எது செய்தாலும் நான் சொன்னதுக்காக நீங்கள் செய்யாதீங்க, ஏதோ ஒரு கடமைக்காக படிக்கணும் அப்படின்னு படிக்காதீங்க. ஏன்னா அந்த சஷ்டி கவசத்தில் ஒவ்வொரு வரியுமே அதை அனுபவபூர்வமாக அதை உணர்ந்து படிக்கும்போது அப்படியே மனசுக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். திருச்செந்தூர் தலத்துக்குரிய சஷ்டி கவசம் படிக்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம கண்ணில் தண்ணீர் வரும்ல, அதுபோல் நீங்கள் திருத்தணி தலத்துக்குரிய சஷ்டி கவசம் படித்து பாருங்களேன். அவருடைய அழகை வர்ணிக்கும் வகை இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாருமே தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள். உங்கள் மனசையே அப்படி நெகிழ வைக்கும் வகையில் வந்து உங்களுக்கு அந்த நாள் வந்து அமையோன்றதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அன்று முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பாலால் செய்யப்பட்டது. ஏன்னா அவர் அன்றைக்கி குழந்தை இல்லையா, அதனால் பாலால் செய்யப்பட்ட பலகாரங்கள் வைங்க. அதோட தேனும் தினைமாவும் வைக்க மறந்துடாதீங்க. தேனும் தினைமாவும் கொண்டு நீங்கள் நெய் தீபம் கூட அன்றைக்கி ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அதுவும் நீங்கள் அன்றைக்கி வந்து செய்யலாம். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து உபவாசமாக இருந்து மாலை நீங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஏதாவது சிவத்தொண்டு போல் செய்துட்டு வாங்க. கோவிலுக்கு வந்து ரொம்ப குப்பைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறது பெருக்கிறது அப்படின்னு உங்களால் முடிஞ்ச கைங்கரியமாக முருகனுக்கே அது செய்கிறது மாதிரி. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோவிலில் இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் சுத்தம் செய்துட்டு வாங்க. அது இன்னும் கூடுதல் புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒட்டி எல்லாரும் நல்ல முறையில் வந்து விரதம் இருந்து ஐயனை மனம் குளிர அவருடைய மனம் குளிரும் வகையில் நம்ம வந்து பாராயணங்கள் செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். அதில் வந்து ஒரு எல்லளவும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சரியா? இன்னொரு முக்கியமான ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அதில் என்னென்னா நம்ம பழனி வேல்மாறல் பூஜையில் தான் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு நிறைய பேருடைய கேள்விக்கு முருகன் சம்மந்தமான மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லும் வகையில் நம்ம பூஜையில் வச்சு நான் சொல்கிறேன். கரெக்டாக மணி எடுத்து கொஞ்ச நேரம் அதுக்காக காத்துருங்க அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.